சுதந்திர இந்திய வரலாறில் 85% வாக்குப்பதிவு, அது இன்னும் மேலே 1 or 2% கூடும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவல் ஃபிகர்ஸ் வந்து நமக்கு 48 hours to 72 hours பொறுத்து தான் துல்லியமாக வரும். ஓகே ஓகே துல்லியமான ஃபிகர்ஸ் வந்து 48 hours to 72 hours பொறுத்து வரும். ஐ திங்க் 86 to 87% கூட போகலாம். 85 இஸ் ரவுண்ட் ஆஃப் வச்சுக்கலாம். குட் நம்பர், வெரி குட் நம்பர். எனிதிங் கிராசிங் 80 இஸ் ஹியூஜ். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு மீடியா வந்து ஆளும் கட்சியால் கட்டுப்படுத்தப்படுகிறது. மோடி 1.0 2.0 அப்படி இருந்தது தேசிய அளவில் ஊடகங்கள். 3.0 நல்லாவே மாறி இருக்குது. அதுவும் வந்து இந்த எக்ஸிட் போல்ஸில் அட்டூழியம் பண்ண பிறகு மீடியா வந்து ஓரளவு மனசாட்சியோட தான் தேசிய அளவில் இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டிலோட சாபக்கேடு வந்து கடந்த 5 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இந்த நிலை தமிழ்நாட்டு வரலாறில் இல்லாத அளவுக்கு பெரும்பாலான அச்சு மற்றும் காட்சி ஊடகங்கள், குறிப்பாக காட்சி ஊடகங்கள் 90% மேல் ஆளும் கட்சியால் திமுகவால் கட்டுப்படுத்தப்படுகின்றன என்பது விவரம் அறிந்தவர்களுக்கும் மீடியாவை உற்று பார்ப்பவர்களுக்கும் மீடியாவில் உள்ளவர்களில் 100% நன்றாக தெரியும். டிஎம்கே ஈகோசிஸ்டம் அவர்களால் கட்டுப்படுத்தப்படுகிற ஊடகங்கள் நேற்று மாலையிலிருந்து இது ஹெவி போலிங் இல்லை என்ற வாதத்தில் ஈடுபடுகிறார்கள். அந்த நெரேட்டிவ் பில்டு பண்ணுறாங்க. ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சி வந்து இது முக்கியமான தேர்தல், இத்தனைக்கு திமுகவுக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல், 6 மணிக்கு வந்து பல்சுவை செய்திகள் போடுறாங்க. வழக்கமாக நடக்கிற ஒன்று நடக்கலைன்னா அங்கே வந்து ஏதோ நடக்குதுன்னு அர்த்தம். நான் எனக்கு பிடிச்சதான் பேசுவேன், எனக்கு பிடிக்காததை பேசுகிறோன்னா நான் இழிவுபடுத்துவேன்ற உயர்ந்த நோக்கத்துக்கு மீடியா பர்சன்ஸும் ஆங்கர்ஸும் சேனல்ஸும் வந்துடுச்சுன்னா அவங்கக்கிட்ட நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம டைரெக்டாக மக்கள்கிட்ட பேசலாம். ஏன்னா பிரேமலதா ஸ்பீச் தான் எனக்கு ஞாபகம் வருது. முதலமைச்சரை வச்சுட்டு சொன்னாங்களே, என்ன அண்ணா மேலே பெரிய குறை சொல்ல முடியும், பெண்கள் பாதுகாப்பு இல்லை, எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்முறை, போதைப் பொருள் வெள்ளமாக ஓடுது, இதை தவிர எங்கள் அண்ணன் மேலே ஏதாவது குற்றம் சுமத்த முடியுமா? என்னங்க 234 சொல்லிடுங்க, எனக்கு அது சந்தோஷமாக இருக்குது. ஓப்பனாக சொல்லிட்டேன், எதுக்கு நீ 34 விட்டு வைக்கிற? எனக்கு அதுதான் வருத்தமாக இருக்குது. அதிமுக இருக்குல்ல, எதுக்குப்பா நீ அதை வந்து கொசுறு மாதிரி வந்து கையில் எடுத்துக்கோங்க. இன்னொருத்தர் வந்து 210ன்றார். அரசு ஊழியர்கள் 3 மாதங்களுக்கு முன்னால் தெருவில் தொடர்ந்து ஒரு 4-5 மாதங்கள் தெருவில் நின்றாங்க. அதெல்லாம் உங்கள் கண்ணை விட்டு மறைஞ்சிடுச்சா? இன்னைக்கு உங்கள் நினைவுகள்லேருந்து போயிடுச்சா? அப்போ இது குறையுமே வழி எப்படி கூடும்? நீங்கள் சொல்கிற 170 150னா வந்து ஜீரோ ஆன்டி இன்கம்பன்சி, தேலும் பானும் ஓடுது. மக்கள் தெருக்களில் ஓடி வந்து அன்பெனும் கடலில் மூழ்கி முத்தெடுத்து உங்கள் மீது கசிந்துருகி வந்த காதலால் வாக்குச்சாவடிகள் மீது படையெடுத்து வந்து குத்தென்று குத்தி இருக்கிறார்கள் நீங்கள் சொல்றீங்க. இல்லை, ஆர்எஸ் பாரதி ஒரு இடத்துல பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா 2024 கம்பேர் பண்ணுறாரு. 2024 கம்பேர் பண்ணும்போது இது அதே மாதிரியான போலிங் தாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் கிடையாதுங்க, 200+ல ஜெயிக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் எங்களுக்கு இருக்குது. இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் அசம்பிளியும் ஒப்பிடுவது மாதிரியான ஒரு முட்டாள்தனமான நேர்மையற்ற செயல் எதுவுமே இருக்க முடியாது. இல்லை, பகுத்துக்கு சொல்கிறாரு, எம்எல்ஏ காசு பகுக்கிறாரு சார் அவர். முட்டாள்தனமானது, நேர்மையற்றது, தான் சொல்வது பொய் என்று ஆர்எஸ் பாரதிக்கு என்னையும் உங்களையும் கூட நன்றாக தெரியும். தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே சுடும் என்பது ஆர்எஸ் பாரதிக்கெல்லாம் பொறுத்தாது. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. நம்மோடு இன்று மீண்டும் இணைகிறார் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் நாள் ஏப்ரல் 23க்கு அடுத்த நாள் நம்ம வந்து சந்திக்கிறோம். இன்னைக்கு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, வரலாறு காணாத ஒரு வாக்குப்பதிவு தமிழகத்தில் நடந்திருக்கிறது. இந்த வரலாறு காணாத வாக்குப்பதிவுக்கு யாரு காரணம்ப்பா, எது காரணமா இருந்திருக்குது அப்படிங்கிறது குறித்து நிறைய வாத பிரதிவாதங்கள் அரங்கேறிய வண்ணமே இருக்குது. நீங்க பல தேர்தல்களை தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு வந்திருக்கிற ஒரு நபர், உங்களை பொறுத்த வரைக்கும் இது வரலாறு காணாத வாக்குப்பதிவு தான்ப்பா, இது மட்டும்தான்ப்பா காரணம்னு சொல்லக்கூடிய காரணிகள் இருக்கிறதா, அல்லது நீங்க இத வாக்குப்பதிவு அப்படிங்கிறத எப்படி எவாலுவேட் பண்றீங்க ஒரு முதற்கட்ட பார்வையில்? எல்லா தேர்தல்களுமே முக்கியமானவை தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. 1952 நாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய, நாடு விடுதலை அடைந்த பிறகு நடைபெற்ற முதல் தேர்தலிலிருந்து இன்று நாம் சந்தித்து கொண்டிருப்பது என முடிவுகள் வர வரைக்கும் தேர்தல் ப்ராசஸ் கண்டினியூ ஆகுது. இது 17வது தேர்தல். எல்லா தேர்தலுக்குமே வந்து முக்கியமான தேர்தல் தான், முக்கியமற்ற தேர்தல் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இது ஜனநாயக திருவிழா. இவ்வளவு பெரிய தேசத்தில் வந்து இவ்வளவு மொழிகள், இனங்கள், மதங்கள் இருக்கக்கூடிய நாட்டில் வந்து
தேர்தல் நடத்தி அதை சிறப்பாக தேர்தலை நடத்தி முடித்து ஆட்சி மாற்றத்தை ஒரு துளி ரத்தம் சிந்தாமல் சாதிப்பது என்பது மாபெரும் சாதனை. ஒவ்வொரு நாட்டில் பார்த்தீங்கன்னா ரத்த களரி ரணகளரி ஆகும். நம்முடைய நாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை ரொம்ப சாதாரணமாக சர்வசாதாரணமாக சாதிக்கிறோம். குறிப்பாக நம்முடைய மாநிலத்தில் வந்து ஒரு பூத் கேப்சரிங் கூட இல்லாமல், ஒரு துப்பாக்கி சூடு கூட இல்லாமல், ஒரு கல்லெறிதல் கூட இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே தேர்தல்னால் இதுதான். ஒரு சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்திருக்குது, அது இயற்கையானது, நெக்லிஜிபிள் தான். தட்ஸ் நெக்லிஜிபிள். அப்படி பார்க்கும்பொழுது வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போகிற ஒரு தேர்தல் தான் இதுவும். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. வழக்கமாக வந்து போகிற ஒரு தேர்தல் தான் இதுவும். இது ஒரு ஜனநாயக திருவிழா. எந்த முடிவு வந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேர்தல்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஆராய்ச்சிகள் தான் என்னை பொறுத்தவரையில் முக்கியமானது. போஸ்ட் போல் சினாரியோவை நம்ம அனலைஸ் பண்ணணும். ஏன் இப்படி போச்சு, எதனால் இந்த காரணிகள் இப்படி வந்தது, எஸ்ஐஆர் காரணமாக, இந்த சமூக மக்கள் ஏன் இப்படி போட்டாங்க, அந்த சமூக மக்கள் ஏன் இப்படி போட்டாங்க, இவ்வளவு குற்றச்சாட்டுகளுக்கு, தலித் மக்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான தொகுதிகளில் வந்து எப்படி வந்து இந்த கட்சி ஜெயிச்சுது, இந்த பிராந்தியத்தில் வந்து ஏகப்பட்ட பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்தும் எப்படி இவங்க ஜெயிச்சாங்க, இந்த மாதிரி பல காரணிகளை வைத்து தேர்தலில் முடிந்த பிறகு நம்மிடம் கிடைக்கக்கூடிய தரவுகளை வைத்து நாம் அறிவுபூர்வமான ஆராய்ச்சி என்பது எத்தகையதொரு பதட்டமும் இல்லாமல் நடத்தக்கூடிய ஒரு ஆராய்ச்சி தான் உண்மையான ஆராய்ச்சி. பட் நம்முடைய வேலை என்பது வந்து மக்களுக்கு செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பது, அதுவும் சுவையான செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பது என்பதால் நம்ம இந்த விளையாட்டையும் விளையாட வேண்டியிருக்குது. இதில் சிக்கல் என்னென்னா, கடந்த காலங்களை விட இந்த முறை வந்து சில புதிய பேட்டர்ன்ஸ் உருவாகி இருப்பதால் கணிப்பது என்பது மிகவும் கடினமானதாக மாறி இருக்கிறது. சுதந்திர இந்திய வரலாறில் 85% வாக்குப்பதிவு, அது இன்னும் மேலே 1 or 2% கூடும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவல் ஃபிகர்ஸ் வந்து நமக்கு 48 hours to 72 hours பொறுத்து தான் துல்லியமாக வரும். ஓகே, துல்லியமான ஃபிகர்ஸ் வந்து 48 hours to 72 hours பொறுத்து வரும். ஐ திங்க் 86 to 87% கூட போகலாம். 85 இஸ் ரவுண்ட் ஆஃப் வச்சுக்கலாம். குட் நம்பர், வெரி குட் நம்பர். எனிதிங் கிராசிங் 80 இஸ் ஹியூஜ். இது ஒன்றும் பெருசு இல்லை. போன தேர்தலை விட 20 லட்சம் தான் கூடன்றது நாம ஏமாற்றிக்கொள்ளக்கூடியது. 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் கடந்த காலங்கள் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. வெற்றி பெற்ற கட்சிக்கும் தோற்ற கட்சிக்கும் இடையிலான அந்த வாக்குகள் என்பது அப்சல்யூட் நம்பர்ஸ்ன்றது வந்து 5 லட்சம் வாக்குகளாக இருந்திருக்கிறது. அப்படி பார்க்கும்பொழுது இப்போ நீங்கள் போன தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா டி நகர் சத்யா 137 ஓட்டில் தோத்தார். அது மாதிரி வந்து 1000 ஓட்டு கீழே ஒரு 5-6 தொகுதிகள் நம்ம தோத்தாங்க. 3000 ஓட்டு கீழே சில 5000 ஓட்டு கீழே ஒரு 15-20 தொகுதிகள் வரைக்கும் ரஃப்லி வருது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது வந்து உங்களுக்கு 20 லட்சம் என்பது இட்ஸ் குவைட் அ பிக் நம்பர். ஸோ ஐ வில் ஸ்டிக் ஆன் வித் பர்சன்டேஜ். ஏன்னா இப்போ நம்ம டிஎம்கே ஈகோ சிஸ்டம் வந்து நேற்று ஈவினிங்லேருந்து இது ஹெவி போலிங் இல்லை அப்படின்ற ஒரு நெரேட்டிவை கட்டமைக்கிறாங்க. they have some evidence. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2020 இப்போ 5ல் ஏற்படுத்தப்பட்ட எஸ்ஐஆரை பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது ஒரு சில இடங்களை, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை எடுத்துக்கோங்களேன், போன 2021 விழுந்த, அதாவது போலான ஓட்ஸ் போல்டு, அதை கம்பேர் பண்ணும்போது 2026 குறைவு, பட் பர்சன்டேஜ் கூட இருக்குது. அப்போ என்னன்னா 100க்கு 80 மார்க் வாங்குறதுக்கும் 90க்கு 80 மார்க் வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க அப்படிங்கிறாங்க. அதாங்க இது வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல எடுத்து பார்க்கறது. ஆர்கே நகர் தொகுதி எடுத்துக்கிறது, சென்னையில் 4 தொகுதி எடுத்துக்கிறது, த்ரூ அவுட் த ஸ்டேட் பாருங்கள். மாநிலம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் வாக்குகள் கூடி இருக்குது. வெறும் 20 லட்சம் தானன்றாங்க. சில விஷயங்களை, ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவுது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு மீடியா வந்து ஆளும் கட்சியால் கட்டுப்படுத்தப்படுகிறது. மோடி 1.0 2.0 அப்படி இருந்தது தேசிய அளவில் ஊடகங்கள். 3.0 நல்லாவே மாறி இருக்குது. அதுவும் வந்து இந்த எக்ஸிட் போல்ஸில் அட்டூழியம் பண்ண பிறகு மீடியா வந்து ஓரளவு மனசாட்சியோடு தான் தேசிய அளவில் இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டிலோட சாபக்கேடு வந்து கடந்த 5 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இந்த நிலை தமிழ்நாட்டு வரலாறில் இல்லாத அளவுக்கு பெரும்பாலான அச்சு மற்றும் காட்சி ஊடகங்கள், குறிப்பாக காட்சி ஊடகங்கள் 90% மேல் ஆளும் கட்சியால் திமுகவால் கட்டுப்படுத்தப்படுகின்றன என்பது விவரம் அறிந்தவர்களுக்கும் மீடியாவை உற்று பார்ப்பவர்களுக்கும் மீடியாவில் உள்ளவர்களில் 100%க்கும் நன்றாக தெரியும். அப்போ நம்ம சில விஷயங்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆங்கிலத்தில் லுக் அட் இட் அதர் வே அரவுண்ட். அன்கன்வென்ஷனலாக அதை நம்ம பார்க்கணும். மரபு சாராத முறையில் பார்த்தீங்கன்னா அவங்க ஈகோ சிஸ்டம் இதை எப்படி ப்ளே பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். டிஎம்கே ஈகோ சிஸ்டம் அவர்களால் கட்டுப்படுத்தப்படுகிற ஊடகங்கள் நேற்று மாலையிலிருந்து இது ஹெவி போலிங் இல்லை என்ற வாதத்தில் ஈடுபடுகிறார்கள். அந்த நெரேட்டிவ் பில்டு பண்ணுறாங்க. ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சி வந்து இது முக்கியமான தேர்தல், இத்தனைக்கும் திமுகவுக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல், 6 மணிக்கு வந்து பல்சுவை செய்திகள் போடுறாங்க. எல்லாரும் 6 மணிக்கு வந்து நியூஸ் எல்லா சேனல்ஸ்லையும் 10 எரியுது, 80% கிராஸ் பண்ணும். பல்சுவை செய்திகள் போடுறாங்க. 7 மணிக்கு வர வேண்டிய விவாதம் ஒரு 15-20 நிமிஷம் தள்ளி போகுது.
இதெல்லாம் தான் இண்டிகேட்டர்ஸ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். மீடியா அறிவுள்ள பத்திரிகையாளர் இப்படி தான் பார்ப்போம். நீங்கள் இன்டர்நேஷ்னல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அன்கன்வென்ஷனலாக அல்லது நான் கன்வென்ஷனலாக, எப்படி சரியான ஆங்கில பதம் என்னன்னு தெரியல, மரபு சாராத முறையில் நீங்கள் இதை அணுகணும். வழக்கமாக நடக்கிற ஒன்று நடக்கலைன்னா அங்கே வந்து ஏதோ நடக்குதுன்னு அர்த்தம். ஓகே, புரியுதா? ஓகே. 1980 போலந்தில் வந்து இராணுவ புரட்சி ஏற்பட்டது. அந்த புரட்சி ஏற்பட்டதை முதல்ல பிபிசி செய்தி தான் ஒளிபரப்புது. சக் வலேசான் ஒரு பெரிய புரட்சியாளர், தொழிற்சங்கத்தில், அவர் தான் அந்த புரட்சியவே லீட் பண்ணார். அதுக்கு முன்னால் 10 நாட்களாகவே என்னமோ 1 மாதமாகவே வந்து எந்த நேரம் வேணால் புரட்சி வெடிக்கும்னு பார்த்துக்கிட்டு அந்த பிபிசி ரிப்போர்ட்ஸ் வந்து கண்குத்தி பாம்பாக பார்த்துட்டு இருக்கும்போது விடிய காத்தால 4 மணிக்கு அங்கே போலந்து ரேடியோவில் வந்து செய்தி ஒளிபரப்பாகும். இவர் 4 மணிக்கு 3:55 வச்சுருக்காரு மியூசிக் கொடுத்து, 4 மணிக்கு செய்தி வரல. உலகம் பூராவே செய்திகளை வந்து எப்பயுமே என்ன நடந்தாலும் வானமே இடிஞ்சு விழுந்தாலும் செய்தி வந்து அந்த டைமுக்கு போயிடும். 4 மணிக்கு செய்தி ஒளிபரப்பாகல, 4:02 ஒளிபரப்பாகல, 4:03 ஒளிபரப்பாகல, 4:05 ஒளிபரப்பாகலன்னு அவர் ரேடியோவை ஆஃப் பண்ணி தெருவில் இறங்கி போகிறாரு. டேங்க்ஸ் வந்துட்டு இருக்குது, இராணுவ டேங்க்கு. அப்போ தான் தெரியுது இராணுவ ஆட்சியை கைப்பற்றிடுச்சு. முதல்ல கைப்பற்றினா புரட்சி வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா ரேடியோ ஸ்டேஷனையும் தொலைக்காட்சியையும் கைப்பற்றிடுவாங்க. அப்போல்லாம் வந்து தனியார் வரல இவ்வளோதும். நான் இந்த உதாரணத்தை இங்கே எதுக்கு சொல்கிறேன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. கன்வென்ஷனலாக நடக்கக்கூடிய ஒன்று நடக்கலை, உன் எதிரிக்கிட்ட, அதுவும் எஸ்பெஷலி உன் எதிரிக்கிட்டனா அவன் பயந்துருக்கான்னு அர்த்தம். நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு வந்து கான்ஸ்பிரசி தியரி மாதிரிலாம் இருக்கும். தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்க அட்டூழியத்தை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு புரிய வேண்டிய அளவுக்கு புரியும். நாளைக்கு திமுக 200 சீட்டு ஜெயிச்சு கூட ஆட்சி அமைக்கலாம். நான் மறுக்கலை. எது வேணால் நடக்கலான்றீங்க. எது வேணால் நடக்கலாம். அந்த ஹெவி போலிங் வந்து சில நண்பர்கள் சொல்வது போல் 170 சீட்டு வாங்கி கூட திமுக ஜெயிக்கலாம், ஆட்சி அமைக்கலாம், ஆட்சியை தக்க வைக்கலாம். மறுக்கலை, அதெல்லாம் யாருமே மறுக்கலை. எல்லாரும் குழம்பி போயிருக்கான். எல்லாருமே வந்து கையை ஆங்கிலத்தில் சொன்னாங்க, எவ்ரி ஒன் இஸ் கீப்பிங் தேர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். எல்லாருமே பிடிச்சது தான் பேசுகிறோம். எல்லாரும் அவங்கவுங்க ஈகோ சேம்பரில் இருந்து தான் பேசுகிறோம். இந்த பேசுறதுல ஓரளவாவது மனசாட்சியோட நம்ம பத்திரிகையாளர்கள் பேசுகிறோமான்றது தான் இன்றைக்கி கேள்வி. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, டிஎம்கே ஈகோ சிஸ்டம் திமுகவால் கட்டுப்படுத்தப்படுகிற, ஓப்பனாக டிஎம்கே பெரும்பாலான ஊடகம் திமுக கட்டுப்பாடு இருக்குது, அது வேறு விஷயம், அது என்ன தனியானு. பட் அவங்க ஃபேமிலி கண்ட்ரோலில் இருக்க சேனல்ஸ் இருக்குது. அவங்களோட பிஹேவியர் நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா, வர வேண்டிய செய்தி 6 மணிக்கு பல்சுவை செய்தி போகுது, டிபேட் 7 மணிக்கு தள்ளி போகுது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்க டிபேட் பூரா இது வந்து முழுக்க ஹெவி போலிங்கே கிடையாது. இது வருஷம் நடக்கிறது தான். போன வருஷத்தோட 21 விட கூட நடந்திருக்குது, 16 விட கூட ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறதாங்க இதுன்றாங்க. இந்த நெரேட்டிவ் நீ ஏன் பில்டு பண்ணுற? முதல் பாயிண்ட் இது. ஸோ அவங்க எதிரி என்ன, எதிரி இன் த சென்ஸ் த ஆப்போனன்ட், நாட் எதிரி. யாரும் எதிரி கிடையாது. ஆப்போனன்ட் சொல்கிறேன். டிஎம்கே சர்க்கிள்ஸில் என்ன, அவங்க டிஎம்கே ஈகோ சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை வச்சு பார்க்கும்போது இதையும் மனசில் வச்சுக்கோங்கன்றேன். சில நேரங்களில் நீங்கள் வந்து நான் கன்வென்ஷனில் தான் இதை புரிஞ்சுக்கணும். ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, பொதுவாக இருக்கிறது ஹெவி போலிங் இஸ் ரெஜிம் சேஞ்சுக்கான அறிகுறி. பொதுவாக பட் தமிழ்நாட்டில் அது அப்படியே 100% அப்ளை பண்ண முடியாது இந்த கிவன் சுச்சுவேஷனில். பிகாஸ் அது எதிராக 2 உடையுது. ப்ளஸ் இவரது இப்போ எஸ்ஐஆரால் ஓட்டு தான் இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து தேர் இஸ் அ கேட்ச். அதை மறுக்கலை நம்ம. பட் ஹெவி போலிங் அஸ் அ கான்செப்ட் இஸ் an alarm bell ஃபார் த கவர்மெண்ட். அது எச்சரிக்கை மணி. அது they have to keep their fingers, they are already keeping their fingers crossed. ஸோ இதுவரையில் இல்லாத ஒன்று. இது வந்து 20 லட்சம் இஸ் அ ஹியூஜ் நம்பர்யா. அறிவு இருக்க உனக்கு தெரியும். அது அதாவது கடந்து போகக்கூடிய ஒன்று இல்லை. மனசாட்சி இருக்கவன், குறைஞ்சபட்ச நியாய தர்மம் இருக்கவன் கடந்து போக மாட்டான். நான் எனக்கு பிடிச்சதான் பேசுவேன், எனக்கு பிடிக்காததை பேசுகிறவனை நான் இழிவுபடுத்துவேன்ற உயர்ந்த நோக்கத்துக்கு மீடியா பர்சன்ஸும் ஆங்கர்ஸும் சேனல்ஸும் வந்துடுச்சுன்னா அவங்கக்கிட்ட நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம டைரெக்டாக மக்கள்கிட்ட பேசலாம். மக்கள் பார்க்குறாங்க, தொழில்நுட்பம் நமக்கு அந்த வசதியை கொடுத்துருக்கு. லெட் த பீப்புள் டிசைட். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, 20 லட்சம் தானேன்றது ரொம்ப தப்பான வார்த்தை. அது வந்து ஏன்னா பிரேமலதா ஸ்பீச் தான் எனக்கு ஞாபகம் வருது. முதலமைச்சரை வச்சுட்டு சொன்னாங்கல்ல, என்ன அண்ணா மேலே பெரிய குறை சொல்ல முடியும்? பெண்கள் பாதுகாப்பு இல்லை, எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்முறை, போதைப் பொருள் வெள்ளமாக ஓடுது. இதை தவிர எங்கள் அண்ணன் மேலே ஏதாவது குற்றம் சுமத்த முடியுமா? இதை விட இல்லை. அதான் சொல்கிறேன், மிக அருமையான ஸ்பீச், கண்ணில் ஒத்திக்க வேண்டிய ஸ்பீச், காலங்களை கடந்து நிற்கும் திமுக வரலாறுல அந்த ஸ்பீச். அந்த மாதிரியான ஒரு ஆங்கிள்லேருந்து நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இது எங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்ட்டு போகலாம். நம்ம சொல்ல வர பாயிண்ட் ஒன்று தான், புல் அப் யுவர் சாக்ஸ் அண்ட் லிசன் தான் சொல்கிறேன். எடுத்த எடுப்பில் ஸ்வீப்பிங் கமெண்ட்ஸ் போடாத, ஒரு முடிவுக்கு வராத.
கண்குத்தி பாம்பா பாரு. அஃப்கோர்ஸ் டிசிஷன்ஸ் வந்த பிறகு, ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் வந்த பிறகு நம்ம பேசுறதுக்கு நிறையா இருக்கும். பட் இப்போ எடுத்த எடுப்புலேயே வந்து இது எங்களுக்கு தாங்க. நான் ஒருத்தர் சொல்கிறார் 210 சீட்டுன்றார். ஸ்வீப் அடிக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டிஎம்கே ஸ்வீப் அடிக்குது. 180 ப்ளஸுக்கு போகிறாங்க. நான் ஏன் அது 180 நேற்று ஒருத்தர் சொல்கிறாரு 200ன்றாரு. அதான் ஷபீர் சொன்னார் மேடையில், என்னங்க 200 234ன்னு சொல்லிவிடுங்க, எனக்கு அது சந்தோஷமாக இருக்கு. ஓப்பனாக சொல்லிவிடேன், எதுக்கு நீ 34 விட்டு வைக்கிற? எனக்கு அதுதான் வருத்தமாக இருக்குது. அதிமுக இருக்குல்ல, எதுக்குப்பா நீ அதை வந்து கொசுறு மாதிரி வந்து கையில் எடுத்து போடுற? இன்னொருத்தர் வந்து 210ன்றாரு. அந்த நண்பர்களுக்கு நம்ம சொல்கிறது, நீங்கள் 234ன்னு சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். அது அதில் ஒரு நேர்மை இருக்குது, குறைஞ்சபட்ச நேர்மை இருக்குது. பட் இந்த நம்பர்ஸ் கேமுக்குள்ளே நம்ம எப்படி போக முடியும்? 10 வருஷம் அருள் பவர்லேயே இல்லை. யார்? திமுக. 10 வருஷம் பவரில் இல்லை. ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது ஏடிஎம்கேக்கு எதிராக. ஏடிஎம்கேல ஜெயலலிதா இல்லை, சாமிங் லீடர்ஸ் இல்லை, பிஜேபி மாதிரி நெகட்டிவ் ஃபோர்ஸை சுமக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து 133 தான் வாங்கினாங்க இல்லையா? 133, 135, 135ன்னு வச்சுக்கோங்களேன். 135 தான் வாங்குறாங்க. 10 வருஷம் நீங்கள் பவரில் இல்லாமல் 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சியை பீட் பண்ணி 118 இஸ் த மேஜிக் மார்க். உங்களால் 17 தான் கூட வாங்க முடியுது, 18 தான் வாங்க முடியுது. இப்போ இந்த 5 வருஷம் நீங்கள் ரூல் பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சியே இல்லையா? இப்போ உங்களுக்கு இருக்க சீட்டில் வந்து ஒரு 15% கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட், 20% குறையாதா? ப்ரோ இன்கம்பன்சி இருக்குன்றாங்க, நம்புகிறாங்க சார். ப்ரோ இன்கம்பன்சி இஸ் தேர், அதனால தான் வந்து வாக்குகளே வந்து கூட வருதுன்னாமும் பேசுகிறாங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், 10 வருஷம் நீ பவரில் இல்லாதப்ப 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, ஜெயலலிதா இல்லை, பிஜேபி மாதிரி நெகட்டிவ் ஃபோர்ஸோடு அவங்க நிற்கிறாங்க. அப்பயே நீங்கள் வந்து போராடி தானே முதல் 4 மணி நேரம் 6 மணி நேரம் ரிசல்ட் இழுபறியாக வந்தது. 100, 104ன்னு வந்தது. அப்புறம் நீங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த 5 வருஷம் ஆட்சிக்கான நெகட்டிவ் சென்டிமெண்ட் ஆர் நெகட்டிவ் எந்த தப்புமே நடக்கலையா? அரசு ஊழியர்கள் 3 மாதங்களுக்கு முன்னால் தெருவில் தொடர்ந்து ஒரு 4-5 மாதங்கள் தெருவில் நின்றாங்க. அதெல்லாம் உங்கள் கண்ணை விட்டு மறைஞ்சிடுச்சா? இன்னைக்கு உங்கள் நினைவுகள்லேருந்து போயிடுச்சா? போராடாத துறைகளே இல்லைன்ற அளவுக்கு தெருவில் எவ்ரி ஒன் வாஸ் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ். நீங்கள் கொடுத்த ப்ராமிசஸ் எதையுமே நிறைவேற்ற முடியல. எல்லா செக்டாரும் எவ்வளோ விலைவாசி ஏறி இருக்குது. எல்லாத்துக்கும் நீங்கள் மோடியை குறை சொல்லி தப்ப முடியாது. எத்தனை வரி உயர்வு. இதெல்லாம் வந்து ஒரு உங்கள் வாக்கு வங்கி, உங்களுடைய அந்த சீட்டில், நீங்கள் ஜெயிச்ச சீட்டில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு 15-20% 20% டென்ட் ஏற்படுத்தாதான். கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் 5ல் 1 பாகம். அப்போ இது குறையுமே வழி எப்படி கூடும்? நீங்கள் சொல்கிற 170, 150னா வந்து 0 ஆன்டி இன்கம்பன்சி, தேலும் பானும் ஓடுது. மக்கள் தெருக்களில் ஓடி வந்து ஆறா அன்பெனும் கடலில் மூழ்கி முத்தெடுத்து உங்கள் மீது கசிந்துருகி வந்த காதலால் வாக்குச்சாவடிகள் மீது படையெடுத்து வந்து குத்தென்று குத்தி இருக்கிறார்கள் நீங்கள் சொல்கிறீங்க. அதுதான் அதோட அர்த்தம். நீ 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு 135 தான் வாங்க முடியுதுன்னா, 5 வருஷம் ரூலிங்க்கு பிறகு எப்படி 170 வாங்குவேன், 150 வாங்குவேன், 200, 210 எப்படி வரும்? இல்லை, ஆர்எஸ் பாரதி ஒரு இடத்துல பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, 2024 கம்பேர் பண்ணுறாரு அவர். 2024 கம்பேர் பண்ணும்போது இது அதே மாதிரியான போலிங் தாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் கிடையாதுங்க. 200+ ஜெயிக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் எங்களுக்கு இருக்குது. இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் அசம்பிளியும் ஒப்பிடுவது மாதிரியான ஒரு முட்டாள்தனமான நேர்மையற்ற செயல் எதுவுமே இருக்க முடியாது. இல்லை, பகுத்துக்கு சொல்றாரு, எம்எல்ஏ காசு பகுக்கிறாரு சார் அவர். முட்டாள்தனமானது, நேர்மையற்றது, தான் சொல்வது பொய் என்று ஆர்எஸ் பாரதிக்கு என்னையும் உங்களையும் விட நன்றாக தெரியும். தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே சுடும் என்பது ஆர்எஸ் பாரதிக்கெல்லாம் பொருந்தாது. எல்லா அசம்பிளி எலெக்ஷனும் எல்லா பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட். 1950 திமுக காங்கிரஸ் கூட்டணி ஸ்வீப் பண்ணிட்டு வருது. 2 சீட்டு தான் எம்ஜிஆர் ஜெயிக்கிறாரு. ஆனால் 37 சீட்டு வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி ஜெயிக்குது. கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. 3 மாதத்தில் 110, 110 இவங்க நிற்கிறாங்க. திமுக காங்கிரஸ் 132 சீட்டும் 140 சீட்டும் வாங்கி எம்ஜிஆர் ஜெயிக்கிறார் 3 மாதத்தில். 1950 அப்படியே வாங்க 2004க்கு வாங்க. 2004 திமுக காங்கிரஸ் இடதுசாரி எல்லா கூட்டணியும் 40-0. ஜெயலலிதா சைபர். ஆனால் அதே ஜெயலலிதா 2 வருஷம் பொறுத்து நடந்த அரசு எலெக்ஷனில் 61 சீட்டு ஜெயிக்கிறாங்க, 61 சீட்ஸ். 2019 எடுத்துக்கோங்க, திமுக கூட்டணி வந்து ஸ்வீப், ஒரே ஒரு சீட்டு மட்டும் அண்ணா திமுக ரவீந்திரநாத். 21 பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டணி 75 சீட்டு ஜெயிக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு 13 லோக்சபா சீட்ஸ். ஓகே. ஸோ கடந்த 45 ஆண்டுகால வரலாறை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்திரா காந்தி, எம்ஜிஆர், கலைஞர், அதன் பிறகு எடப்பாடி, ஸ்டாலின் எல்லார் காலத்துலேயும் பார்லிமெண்ட்டுக்கு
மாதிரியும் அசம்பிளிக்கு ஒரு மாதிரியும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன் 19லேயே இன்னொன்று நான் சொல்கிறேன், 19ல் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் ஆல்மோஸ்ட் ஸ்வீப் பண்ணுது ஆமாம் ஒன்று தவிர. ஆமாம், அதோட சேர்த்து 22 அசம்பிளி எலெக்ஷன் நடக்குது. இடைத்தேர்தல். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதில் 13 டிஎம்கே ஜெயிக்குது, 9 அதிமுக ஜெயிக்குது. இந்த உதாரணங்கள்லாம் உங்களை எதை காட்டுது? தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவங்க. ஒரே நேரத்தில் பார்லிமெண்ட்டுக்கும் அசம்பிளிக்கும் நடந்தாலும் பார்லிமெண்ட்டுக்கு ஒரு மாதிரியும் அசம்பிளிக்கு ஒரு மாதிரியும் போடுறாங்க. ஓகே. பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சு 2 வருஷம் பொறுத்த அசம்பிளிக்கு வந்தாலும் அப்படியே தலைகீழ மாற்றியும் போடுறாங்க. ஸோ நீங்கள் இன்னைக்கு யூ கேன் சேவ் யுவர் கவர்மெண்ட். நீங்கள் உங்கள் ஆட்சியை கூட தக்க வைத்துக் கொள்ளலாம் தனி மெஜாரிட்டியோடோ அல்லது கூட்டணியோடோ. நான் அதை மறுக்கலை. பட் நாங்கள் 170 வாங்குவோம், 150 என்னன்ற நீ 234ன்னு சொல்ல சந்தோஷம் தான். சொல்கிறதான் சொல்கிற, காசா பணம் அடிச்சு விட 200 210 234ன்னு சொல்லிட்டு போயேன், பிரச்சனையே இல்லை. ஏன்னா இது புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குதுன்றது எல்லாருக்குமே தெரியுது. அட்லீஸ்ட் யூ ஷுட் ஸ்பீக் வித் காஷன், எச்சரிக்கையோட பேசணும். இல்லை, அப்போ இந்த ஹெவி போலிங்க்கு என்ன ரீசன்? ஒன்லி காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ். அதை தான் கேட்க. காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ். விஜய் மட்டும்தாங்க காரணம்? இல்லப்பா. எஸ்ஐஆர் ஒரு காரணம், விஜய் ஒரு காரணம், ஆன்டி இன்கம்பன்சி ஒரு காரணம். காம்பினேஷன் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்க. மீடியா நெரேட்டிவை இல்லை இல்லை இல்லைன்னு மனசாட்சி அடக வச்சு மீடியா அந்த நெரேட்டிவை கட்டமைச்சிருக்குது. ஓகே. எதிர்கட்சிகளுக்கு புத்தி இல்லை, அறிவு இல்லை, ஆன்டி இன்கம்பன்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண துப்பு இல்லை. அதோட விளைவு இன்னைக்கு தேனும் பாலும் ஓடுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இன்னொரு நெரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், இந்த 10 நாள் நீங்கள் கற்றுங்க, பிரச்சனையே இல்லை. அதுவும் எக்ஸிட் போல் இன்னும் கண்ணாபின்னான்னு வந்ததுன்னா அடுத்த 5 நாளைக்கு வண்டியை வச்சு ஓட்ட வேண்டியதான். இதை வச்சா நல்லா ஓட்ட வேண்டியதான். அது எப்படி இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்ஸு? ஆகவே இது ஒரு சிக்கலான தருணம், சந்தேகம் இல்லை. ஹெவி போலிங் எல்லாரையும் யோசிக்க வச்சிருக்கு, எல்லாரும் பயந்தான் இருக்காங்க. இப்போது இதில் ஒரு நபர்களுமே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் திமுக எடுத்துக்கோங்க, அதிமுக எடுத்துக்கோங்க, நாம் தமிழர் கட்சி, விஜய், யாராக இருக்கட்டுமே, 4 பேருமே இந்த வாக்குகள் அடிப்படையில் பார்க்கும்போது, பரப்புரை அடிப்படையில் பார்க்கும்போதும் அவங்களுடைய லெவலில் இருந்துட்டு என்ன மாதிரியான புஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஓட்டு பிரியறதுங்கிறது ஆன்டி டிஎம்கே ஓட்டு மட்டும்தான் பிரியுது, அதனால திமுகவுக்கு தான் எட்ஜ் இருக்கு அப்படின்னு சொல்றது, அந்த பர்செப்ஷனை தப்பு. அதை அதிமுகவில் என்டிஏவோ அண்டர் எஸ்டிமேட் பண்றதா தெரியாதான்னு கேட்குறேன். இல்லைங்க, அண்டர் எஸ்டிமேட் தான் பண்றாங்க. ஏன் டிஎம்கே ஓட்டு பிரியுதுன்னு எவனுமே ஏன் பேச மாட்டேங்கிறான்? அவர் 2 ஓட்டையும் தான் உடைக்கிறாரு. அதை தான் கேட்குறேன். அவர் டிஎம்கே ஓட்டையும் உடைக்கிறாரு, ஏடிஎம்கே ஓட்டையும் உடைக்கிறாரு. ஏடிஎம்கே ஓட்டை கூடுதலாக உடைக்கிறதா ஒரு பர்செப்ஷன் இருக்குது. அது உண்மையும் கூட. நானே பார்த்த வரைக்கும் கடந்த காலங்களில் இப்போ விஜய்க்கு போட்டவன் சொன்னவங்களில் பலருடன் பேசும்போது 10 பேர்கிட்ட பேசுனா கடந்த காலங்களில் ஏடிஎம்கே ஓட் பேங்காக இருந்தவங்க அதில் ஒரு 6லேருந்து 7%, 7 பேர், which is 60 to 70%. வேற டிஎம்கே சைடில் கேட்டிங்கன்னா 4%லேருந்து 5%. திமுக வாக்குகளை குறைவாகவும் அதிமுக வாக்குகளை அதிகமாகவும் அவர் எடுக்கிறார் என்று தான் புரிந்து கொள்ளப்படுகிறது. அது சரின்னு தான் நானும் நினைக்கிறேன். தொகுதி வயசு அது மாறலாம் இல்லை? அது மாறலாம், அது மாறலாம், அதையும் மாறலாம், நான் ஒத்துக்கிறேன். இன்னொன்று, ஏடிஎம்கே ரொம்ப பலவீனமாக இருக்க இடத்துல இல்லாத ஒன்று என்னத்தை உடைப்பு, அதிகமாக உடைக்கப்படுது டிஎம்கே தான். அதே மாதிரி இப்போ நீங்கள் ரூரல்ஸ் பேக்கெட்ஸில் 154 கான்ஸ்டுவன்சிஸ் ரூரல் கான்ஸ்டுவன்சிஸ், அங்கே தாவேக்கா பவர்ஃபுல்லாக இல்லை. அங்கே கன்னியாகுமரியில் இப்போ ரொம்ப கம்மியான ஓட் போலிங் ஆயிருக்கு சார். ஆமாம், இவர் நினைச்சா மாதிரி ஒரு எமர்ஜி இருந்திருக்கணும்னா அங்கே ஓட் போலிங் கூட ஆயிருக்கணும். சரி, கன்னியாகுமரி ஒரு பக்கம் வைங்க. ரூரல் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா நீங்கள் 154 சீட்டு கிராமப்புற ரூரல் கான்ஸ்டுவன்சிஸ்ன்றாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் அர்பன் ஏரியா. எஸ். அங்கே விஜய் ஃபேக்டர் கம்மியாக இருக்குது. அங்கே உடையிறது, விஜய் ஓட்டு உடைக்கிறது கம்மியாக இருக்குன்னா, விஜய் ஓட்டை கம்மியாக உடைச்சா திமுகவுக்கு பாதகம், விஜய் ஓட்டை நிறையா உடைச்சா திமுகவுக்கு சாதகம். ஓகே. ஸோ ரூரல் தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ரூரல் பேக்கெட்ஸில் ரூரல் ஏரியாஸ்னு வச்சுக்கலாம். நீங்கள் அங்கே விஜய் ஃபேக்டரால் பாதிப்பு திமுக அதிகம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. விஜய் ஃபேக்டர் ஒன்லி ஃபார் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை உடைக்கிறாரு, டிஎம்கேக்கு லாபம்னு ஸ்வீப்பிங்காக சொல்லக்கூடிய அதுதான் என்னன்னு கேட்குறேன். அது தவறு. ஓகே. தட் வேரிஸ் ஃப்ரம் அர்பன் ஏரியாஸ் டு ரூரல் ஏரியாஸ். வேறு வேறு ஃபேக்டர்ஸ் இருக்குது. கேண்டிடேட்ஸை பொறுத்தும் சில விஷயங்கள் இருக்குது. ஒரு விஷயம், இது இஸ் வெரி வெரி காம்ப்ளிகேட்டட் எலெக்ஷன். இந்த எலெக்ஷனை எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் நம்ம டீகோட் பண்ண முடியும். இப்போ பேசுகிறது நம்ம எல்லாரும், நான் உட்பட பிடிச்சது தான் பேசுகிறோம். நான் ஒத்துக்கிறேன், நான் உட்பட பிடிச்சது தான் பேசுகிறோம். அது எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது.
இந்த கட்சிக்கு தான் போய் நான் சொரிஞ்சு விடணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, அந்த கட்சிக்கு தான் சொரிஞ்சு விடணும்னு இன்னொருத்தருக்கும் அவசியம் கிடையாது. இது ஒரு ஜனநாயக நாடு. இந்த கட்சி வேணுமா வேணாமான்னு சொல்கிறதுக்கும் மட்டும் இல்லை, இந்த சதவிகிதத்தால், இந்த கையில் இருக்க இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸால் பாதிப்பு இந்த கட்சிக்கு தாங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதை நான் அறிவு நேர்மையோடு செய்கிறேன்னா, அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு செய்கிறேன்னா, இருதய சுத்தியோட செய்கிறேனான்றது மட்டும்தான் வந்து உங்கள் பெர்ஸ்பெக்டிவாக நீங்கள் சொல்கிறீங்க. இதில் நான் இன்னொன்று சொல்கிறேன், காசு வாங்காமல் இருக்கிறதால மட்டுமே ஒருத்தனோட அசஸ்மெண்ட் நியாயம்னு சொல்ல முடியாது. காசு வாங்க மாட்டான், அவனுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும். அந்த ஐடியாலஜி படி இந்த கட்சி தோத்தா அந்த ஐடியாலஜிக்கு அது நல்லதுன்ற அடிப்படையில் பேசுகிறான்னா அதுவும் கரப்ஷன் தான். கரப்ஷன்றது வெறும் பணம் மட்டும் இல்லை, ஐடியாலஜி எல்லாமே சேர்த்து தான். அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து இது வந்து ஒரு புரிந்து கொள்ள முடியாத தேர்தல் தான். நான் ஒத்துக்கிறேன், எல்லாரும் அவங்கவுங்க ஈகோ சாம்பருக்குள்ளே இருந்து தான், எக்கோ சாம்பர்ஸ்குள்ளே இருந்து தான் பேசுகிறாங்க. அதனால் நம்ம கார்டடாக பேசுகிறது நல்லது. அதனால தான் நான் சொன்னேன், தேர்தல் முடிஞ்ச பிறகு பேசக்கூடிய அந்த கணிப்பு தான் வந்து, அந்த கணிப்புகள் தான் வந்து தீட்சணியமானதாக இருக்க முடியும். பட் விஜய் ஃபேக்டர் ஒதுக்கி தள்ள முடியாத ஃபேக்டர்ன்றதுல யாருக்குமே ஐ திங்க் மாற்று கருத்து இருக்க முடியும். பட் ஆனால் யங்ஸ்டர்ஸோடைய ஓட் பேங்க் அப்படிங்கிறதும் விமன் ஓட்டர்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஃபேக்டர்ஸாக இந்த எலெக்ஷன்லேயே வந்து பார்க்கப்பட்டிருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? அவங்களுடைய வருகை, அவங்களுடைய ஓட் போலிங் அப்படிங்கிறது டுவோர்ட்ஸ் எதை நோக்கிய ஒரு டைரக்ஷன் உங்களுக்கு கொடுக்குது சார்? மோர் தேன் யங்ஸ்டர்ஸ், விமன் ஓட்டு தான் எனக்கு ஆச்சரியமானது. விமன் ஓட்டு கணிசமாக விஜய்க்கு போயிருக்கு. விமன் ஆஃப் ஆல் ஏஜஸ், 18 வயசு இளம் பெண் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்லேருந்து 70 வயது பெண் மூதாட்டி, அவர் வரை சீனியர் சிட்டிசன், அவர் வரையில் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க ஜஸ்டிஃபை பண்ணி அதை பேசுகிறாங்க. அந்த ஆஸ்பெக்ட் தான் இந்த எலெக்ஷனோட சாலியன்ட் ஃபீச்சர்னு நான் பார்க்குறேன். கடந்த தேர்தலில் நாங்கள் திமுகவுக்கு போட்டோம் தம்பி, அதுக்கு முந்தின தேர்தல் அதிமுக போட்டேன், அதுக்கு முந்தின தேர்தல் திமுக, இது வரைக்கும் மாற்றி தான் நான் போட்டிருக்கேன். இந்த முறை விஜய்க்கு போடுறேன். ஒரு அம்மா நான் விஜய்க்கு போடுறேன். அவருக்கு என்ன தெரியும்னா, வந்து கற்றுக்கிட்டோம், எல்லாரும் வந்து தானே கற்றுக்குறாங்க, கற்றுக்கிட்டா வராங்க. நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் அதுக்கு ஒரு பதில் வருது. தப்பு பண்ணால் பண்ண மாட்டார், தப்பு பண்ண பண்டு போட்டோம், இவங்க 2 பேரும் மாறி கொள்ளை அடிச்சாங்க, புதுசாக ஒருத்தன் வந்து கொள்ளை அடிக்கட்டுமே, இந்த வார்த்தையும் வருது. ஸோ மோர் தென் யங்ஸ்டர்ஸ், எனக்கு ஆச்சரியப்படுற விஷயம் இதில் வந்து அவர்கள் விமன் ஓட்டர்ஸ் அமங் விமன் வந்து ஹியூஜ் சுனாமி மாதிரி வந்து விழுந்திருக்கு. இது உண்மை, இது நான் பார்க்குறத சொல்கிறேன். இதில் பதிவு பண்ணுறதுல எனக்கு எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது. இந்த அனுபவம் எல்லாருக்குமே கூட இருக்கும். இது என்னவா மாறுச்சு என்னன்றது 4ஆம் தேதி போட்டியை தொடங்கும்போது தெரியும் போது. இன்றைய நிலவரம் என்பது இந்த மாதிரியான ஒரு ஹியூஜ் சப்போர்ட் பேஸை வந்து நான் சிவாஜியை பார்த்துருக்கேன், நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் பார்த்தது விஜயகாந்தை பார்த்துருப்பீங்க, கமலை பார்த்துருப்பீங்க. திஸ் இஸ் சம்திங் அன்பிலீவபிள். இது அதெல்லாம் விட பல மடங்கு அதிகம். அது ஆகவே இந்த விஜயோட அந்த காம்பனண்ட்டில் வந்து இருக்கக்கூடிய விஷயம் என்பது வந்து அவர் பெண்கள் வாக்குகளை எப்படி வந்து கவர முடிஞ்சுது. ஆனால் இப்போ நீங்கள் எல்லாருமே நம்ம இல்லை பொதுவாக சொல்கிறோம், திமுக அதிமுக குறித்து பேசுகிறாங்க. விஜய் ஏன் வின் பண்ணக்கூடாது, விஜய் ஏன் நிறைய சீட்ஸ் ஜெயிக்கக்கூடாது, விஜய் நீங்கள் சிஎம் ஆகும்போது நான் அவங்க மூஞ்ச பார்க்க போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் ரீல்ஸும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய விஷயம், அவங்க விருப்பத்தை அவங்க சொல்கிறாங்க. விஜய் ஏங்க சிஎம் ஆகக்கூடாது, என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, 130 to 140 வின் பண்ணுறாருன்னு பல பத்திரிகையாளர்கள், நான் பேர் குறிப்பிட விரும்பல, பதிவுகளையும் எழுதிக்கிட்டு இருக்காங்கன்னும் போது 146 வின் பண்ணுறாரு, பத்திரிகையாளர்களே எழுதுறாங்க இதை. அப்போ அந்த பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் தொடவே மாட்டேங்கிறீங்க சார். நான் அதை தொட மறுக்கிறேன். எனக்கு என்னென்னா, அந்த சப்போர்ட் வந்து தட்ஸ் அ ஹியூஜ் அச்சீவ்மெண்ட். அதை வந்து அவரால் தாங்க முடியுமா, அந்த வெற்றி அவர் கிடைக்குமான்றது எனக்கு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கு. நல்ல கேள்வி கேட்டீங்க. விஜயை பற்றி ஏன் அந்த சந்தேகம் உங்களுக்கு அவர் மேலே? தட் இஸ் சம்திங் அன்பிலீவபிள். அது வந்து தட் வில் பி அப்படி ஒன்று நடந்ததுன்னா ஐ வில் பி ஸ்டண்ட். நான் வந்து அது விக்கித்து போவேன். தமிழில் ஒரு வார்த்தை, அதிர்ச்சிக்கு மேலே இருக்கக்கூடிய வார்த்தை. தட்ஸ் லைக் என்டி ராமராவ் ஆர் அரவிந்த் கெஜ்ரிவால். அந்த இந்திய அரசியல் மிகப்பெரிய தலைகீழ் மாற்றத்துக்கு மேலே யாராவது தமிழ் வார்த்தை இருந்தால் அதை கூட நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். விக்கித்து போவேன், அது எனக்கு தெரிஞ்சதுன்னா, நடந்ததுன்னா ஸ்டைல் பி ஸ்டண்ட் ஆங்கிலத்தில் சொல்கிறோம். எனக்கு என்னமோ அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. தட்ஸ் வாட் மை அசஸ்மெண்ட் இஸ். பட் அவர் விஜயோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி இவ்வளோ தூரம் பேசும்பொழுது நான் அந்த இதுக்குள்ளே நான் போக மாட்டேன்றேன். கரெக்டாக கேட்டீங்க, அதான் கேட்குறேன். 130 140 நோ வாய்ப்பு அதுக்கு குறைவு.
இல் பி ஹியூஜ் டிஸ்ரப்டர்ன்றதான் டே ஒன்ல நான் யூஸ் பண்ற வார்த்தை. கரெக்ட். கட்சி பட் ஓட் ஆரம்பிச்சா- கன்வர்ஷன், சீட் கன்வர்ஷன் பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்களா, சொல்ல மாட்டேங்கிறீங்க. தட்ஸ் அ ப்ராப்ளம்ன்ற நான். தட் இஸ் த ப்ராப்ளம். இட்ஸ் அ ஹியூஜ் டிஸ்ரப்டர். அது திமுகவுக்கா அண்ணா திமுகவுக்கா யாருக்கு வந்து பெரிய வினையா போக போகுது? இதையே ஒரு நெரேட்டிவ்னு சொல்றாங்க. சரி, இப்போ விகடன் போன்ற பெருநிறுவனங்கள் ஊடகங்கள் வந்து ஒரு கருத்து கணிப்படுத்தாங்க. அதுல விஜய் யாரை உடைக்கிறாரு, இதே போலதான் சீமான் வரும்போது சீமான் யாரை உடைப்பாரு, இல்லை இவர் யாரை உடைப்பாருன்னே பேசுறாங்க. இவங்க எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது, அந்த விருப்பத்தை போய் திணிக்கிறாங்க. ஏன் அவங்க வெற்றி பெற்று வரவே கூடாதா, மாற்றுங்கிறவங்க ஜெயிக்கவே கூடாதா, இவரை தான் உடைக்கணுமா, இதுக்குள்ள நம்ம சிக்க வைக்க பாக்குறாங்கன்றாங்க விஜயனுடைய ஆதரவாளர்கள். அப்படி பண்றீங்களா? இல்ல தப்பான வார்த்தை. எனக்கு இல்லை அந்த மாதிரி நோக்கம். விகடனுக்கு இருக்கான்றது விகடனை கேட்கணும். ஓகே, எனக்கு அந்த வார்த்தை, நான் எனக்கு அந்த எண்ணமும் நமக்கு இல்ல. எனக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது. யார் மீதும் எனக்கு பகையோ வன்மமோ எதுவுமே கிடையாது. இல்ல சார், திமுக அதிமுக யாரை உடைக்கிறாருன்னு தெரியல நீங்க சொல்றீங்கல்ல, அவர் ஏன் உடைக்கணும், ஜெயிக்கட்டும்ன்றாங்க. ஏங்க நான் என்னங்க முடிவு பண்ணோம், மக்கள் முடிவு பண்ணோங்க. என்னோட அசஸ்மெண்ட் வந்து ஒரு டிஸ்ரப்டர். ஓகே, அது உங்களுடைய கணிப்பு. ஆமாம், என் கணிப்பு தான் நான் சொல்ல முடியும், இன்னொரு தான் கணிப்பை நான் சொல்ல முடியும். அப்படி பார்க்கும்பொழுது அவர் டிஸ்ரப்டராக தான் இருக்கார். இல் பி a ஹியூஜ் டிஸ்ரப்டர். ஏங்க இது வரைக்கும் திமுகவும் அண்ணா திமுகவும், குறிப்பாக திமுக இந்த அளவுக்கு கவலையோ அச்சமோ கொண்டதே இல்லை அவர்கள் வாழ்க்கையில். எம்ஜிஆரை பார்த்து ஜெயலலிதா பார்த்து கூட இவ்வளோ தூரம் அவர்கள் மிரண்டதில்லை. இன்று மிரட்சியின் உச்சத்தில் இருக்கிறார்கள். தேர்தல் முடிஞ்சும் அவங்க தேர் நாட் ஹாப்பி. அவங்களுக்கு தெரியுது என்னமோ நடக்குது, அது எப்படி புரிஞ்சுக்க முடியல. சார் சில செய்திகள்லாம் கேட்டா நேற்று மாலை கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் அகெயின் டிஎம்கே ஈகோ சிஸ்டம், எஸ்பெஷலி இந்த மீடியா கண்ட்ரோல்டு பை டிஎம்கே ஈகோ சிஸ்டம், அவங்க பிஹேவியரை பார்த்தீங்கனாலே ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க ஹவு தேவர் ரேட்டல்டு. அவர்கள் எந்த அளவு வந்து கிளிப்பிடித்து ஆடினார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். சில விஷயங்களை வந்து அதர்வே ரவுண்டு தான் புரிஞ்சுக்கணும். நான் அப்படி தான் பார்ப்பேன். நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், அவன் தான் பார்ப்பேன். அவன் என்ன சொல்கிறான், என்ன செய்கிறான், பம்புறான். பல்சுவை செய்திக்கு போகிறான் 6 மணிக்குன்னா இப்படி ஒரு செக்ஷன் இருக்காங்க. இருங்க, அது உணர்த்துற செய்தி என்ன, அவங்ககிட்ட இருந்து வாங்குறான். ஓகே, நான் அப்படி தான் பார்ப்பேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எனக்கு தெரியாது. அவங்ககிட்ட இருந்து வா, உன் எதிரினா நாட் எதிரி, கிரிட்டிசைஸ், அப்படி வா. அவனுக்கு தான் ஸ்டேக்ஸ் அதிகம். ஒன்றும் இல்லை, இப்படி சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த ஜோக் நீங்கள் கேள்விப்பட்டீங்களான்னு தெரியாது. கலைஞரும் ஜெயலலிதாவும் 30 வருஷம் மல்லு கட்டும்போது ஒரு அசம்பிளி எலெக்ஷன் வருது. அசம்பிளி எலெக்ஷனில் 8 மணிக்கு வந்து கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் வந்து காலையில் கரெக்டாக 11:30 மணிக்கு எந்திரிச்சு பல்லு தேய்ச்சி குளித்து டாய்லெட்டு போய் குளித்து சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு தேர்தலை பற்றின எந்த செய்தியையும் உங்கள் காதில் வாங்காமல் ஜெயா டிவி மெயின் அதை போட்டிங்கன்னா அதில் வந்து தாயில்லாமல் நான் இல்லை அந்த பாட்டு ஓடிச்சுன்னா முடிவு பண்ணிடலாம் அண்ணன் டாக்டர் கலைஞர் சிஎம் ஆயிட்டாருங்க. ஓகே, ஜெயா டிவியை போடாமல் சன் டிவியை போட்டு நீங்கள் திறந்த உடனே சன் டிவியில் வந்து பாலைவன ரோஜாக்கள் ஓடுது கலைஞர் வசனத்தில் வந்த படம்னா முடிவு பண்ணிடலாம் அம்மா புரட்சி தலைவி ஜெயலலிதா சிஎம் ஆயிட்டாங்க. இதுதான் தமிழ்நாடு அரசியல். ஓகே, புரியுதா? ரொம்ப சிம்பிளாக சொல்றீங்க. வெரி சிம்பிள். ஓகே, நான் ஆக்டிவாக ஜேர்னலிஸ்டில் இருக்கும்போது சொல்கிற ஜோக்கு இது. ரொம்பலாம் கவலைப்படாத மச்சான் ரிசல்ட்டை பற்றி. 12 மணிக்கு ஜெயா டிவியை போடு, அம்மா டிவி போடு, எம்ஜிஆர் படம் ஓடுதா, அம்மா படம் ஐயா வின்னு, கலைஞர் வின்னு. சன் டிவியை போடு, அப்போ கலைஞர் டிவி இல்லை, சன் டிவியை போடு. சன் டிவியை போட்ட உடனே அதில் வந்து கலைஞர் வசனத்தில் மனோகர வசனம் பராசக்தி ஏதோ ஓடுது, பராசக்தியோ காகித ஓடமோ ஏதோ ஒன்று ஓடுதுன்னு வச்சுக்கோ, முடிஞ்சு போச்சுக்காது, அம்மா சிஎம் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். இதான் அரசியல். அப்போ ஈகோ சேம்பர் என்ன சொல்லுது பாரு. அதில் ஒரு செக்ஷன் வந்து 200+. என்ன சொல்கிறேன், ஏன்டா வஞ்சம் வைக்கிறீங்க, 234 சொல்லிட்டான்றான். இல்லை தாவேக்காவுக்கு 1 or 2 கூட கொடுக்க மறுக்கிறீங்களா? ஏதோ நான் தான் மொத்தமாக நான் தான் அள்ளின்னு போனோம். இது மன்னராட்சி இல்லை. 210 ஒருத்தர் சொல்கிறாருங்க. ஏன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து மனசாட்சியே இல்லை. நான் கேட்குறேன், நான் 210 சொல்கிறவங்களை கேட்குறது, நீ 234 சொல்லுன்றேன். ஏன் அது 24 விட்டு வைக்கிறேன்? 24 விட்டு வைக்கிறேன், அது தப்பு இல்லை. எதுக்கு இந்த ஓர வஞ்சனம் உனக்கு? நாளைக்கு மக்கள் நம்ம மூஞ்சில் காரி துப்புவாங்கன்ற கவலை கூட இல்லாமல் நீ பேசுகிற, அப்போ தொடச்சிக்கலாம், அவ்வளோதான். 10 நாள் தானே இருக்குது.
திருச்சி கிழக்கு, பெரம்பூர் போன்ற தொகுதிகளில் திரு விஜய் அவர்கள் நின்னாங்க. செங்கோட்டையன் போன்ற கோபியில் நின்னாங்க. இன்னும் சில முக்கியமான ஆட்கள் உள்ள நின்னாங்க. வில்லிவாக்கம், ராஜமோகன் வந்து எக்மோர்லாம் நின்னாங்க. தாவேக்காவில இருந்து சீட் கன்வர்ஷனுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறாரா திருமணி? அதுதான் இருந்தா சீட் கன்வர்ஷன்னால கரூர்ல நல்ல போலிங் இருக்கு, 90% போலிங் இருக்கலாங்க. சீட் கன்வர்ஷன் இஸ் a different thing. அதுங்க தான் நம்மளால வந்து யூகிக்க முடியல. மூச்சரிச்சு நிக்கிறோம், நாங்க விக்கித்து போய் நிக்கிறோம். ஏன்னா இட்ஸ் a phenomena. இது இவ்வளவு சுனாமி மாதிரி ஓட்டு உழுது. பட் எப்படி ஓட் கன்வர்ஷன் ஆகும் கண்ணுக்கு ஆகுதுன்னா யாருக்கு அடி உழ போகுது, யாரு கூடிய கெடுக்க போறாரு, எவன் கூடிய கெடுக்க போறாருன்றது தான் நமக்கு புரியல. அதனால் வந்து வெயிட் அண்ட் வாட்ச். பட் ஒன்றுங்க, இது வரைக்கும் அவர் கொடுத்த கிலி இருக்குல்ல திமுகவுக்கு, அவங்க வரலாறுல இதை பார்த்துருக்க மாட்டான். திமுக வரலாறு அதை பார்த்துருக்க மாட்டாங்க. எம்ஜிஆர் அப்போ கூட அவங்க இப்படி டிஸ்டர்ப் ஆகலை. ஆனால் வெளியில் போஸ்டரிங் பயங்கரமாக இருக்கும். அவங்க அப்படி எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. பட் ஜஸ்ட் லுக் அட் தர் ஈகோ சிஸ்டம். உண்மை அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். பலவிதமான கருத்துக்கள் தமிழக தேர்தல் கொட்டி பகிர்ந்துக்கிட்டீங்க. மே 4க்காக நம்ம எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கிறோம். அதற்கிடையில் இன்னும் பல சம்பவங்கள் நடக்கலாம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் சார். மிக்க நன்றி. நன்றி, சந்திக்கலாம். வணக்கம்.